நண்பர்களே, இன்று நான் உங்களிடம் பேசப் போகும் விஷயம் ஒரு சாதாரண கதை அல்ல. நாம் வாழும் இந்த பூமியில் நமக்கு தெரியாத பல மர்மங்கள் இருக்கின்றன. நாம் தினமும் பார்க்கும் மலைகள், காடுகள், கடல்கள், இவையெல்லாம் நமக்கு தெரிந்த உலகம். ஆனால் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த பூமியின் உள்ளே என்ன இருக்கிறது என்று நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா? பூமியின் மேல் வாழும் மனிதர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த உலகத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கடல்களின் ஆழத்தை ஆராய்ந்தோம். நாம் விண்வெளிக்கு ராக்கெட்டுகளை அனுப்பினோம். நாம் சந்திரனிலும் காலடி வைத்தோம். ஆனால் ஒரு விசித்திரமான உண்மை என்னவென்றால், இந்த பூமியின் உள்ளே இருக்கும் உலகத்தைப் பற்றி நாம் இன்னும் முழுமையாக அறியவில்லை. இதுதான் இந்த மர்ம கதையின் தொடக்கம். பல பழமையான நூல்கள், பல்வேறு கலாச்சாரங்களில் இருந்து வரும் கதைகள் ஒரே ஒரு விஷயத்தைப் பற்றி பேசுகின்றன. அது என்ன தெரியுமா? பூமிக்குள் இருக்கும் ஒரு மறைந்த நகரம். சிலர் நம்புவது என்னவென்றால், இந்த பூமியின் ஆழத்தில் ஒரு முழு நகரம் இருக்கலாம். அது சாதாரண மனிதர்கள் வாழும் நகரம் இல்லை. அது மிகவும் மேம்பட்ட அறிவு கொண்ட மக்களின் நகரம் என்று சிலர் நம்புகிறார்கள். இந்த கதையை நான் முதலில் கேட்டபோது எனக்கும் அது ஒரு கற்பனை கதையாகவே தோன்றியது. ஆனால் பிறகு நான் சில பழமையான வரலாறுகளை படிக்க ஆரம்பித்தேன். அப்போதுதான் ஒரு விசித்திரமான விஷயம் எனக்கு புரிந்தது. உலகத்தின் பல இடங்களில் இருந்து அதே மாதிரி கதைகள் வந்திருக்கின்றன. புத்த மத வரலாற்றில் ஒரு மர்ம நகரம் பற்றி சொல்லப்படுகிறது. அந்த நகரத்தின் பெயர் ஷம்பாலா. இந்த ஷம்பாலா நகரம் ஒரு சாதாரண நகரம் இல்லை என்று அவர்கள் கூறுகின்றனர். அது ஒரு ஆன்மீக நகரம். அங்கு வாழ்பவர்கள் மிக உயர்ந்த அறிவு கொண்டவர்கள். அவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்கிறார்கள் என்று சில கதைகள் கூறுகின்றன. இந்த நகரத்தை யாரும் எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. ஏனெனில் அது சாதாரண கண்களுக்கு தெரியாது. ஆன்மீக சக்தி பெற்றவர்கள் மட்டுமே அந்த நகரத்தை காண முடியும் என்று சிலர் நம்புகிறார்கள். நான் இந்த கதையை படித்தபோது எனக்கு ஒரு பெரிய கேள்வி வந்தது. இந்த மாதிரி ஒரு நகரம் உண்மையில் இருக்க முடியுமா? அல்லது இது எல்லாம் ஒரு கற்பனை கதையா? இந்த கேள்விக்கு பதில் தேட ஆரம்பித்தபோது நான் இன்னும் சில விசித்திரமான தகவல்களை கண்டுபிடித்தேன். ஹிமாலயா மலைகளில் பல மர்மமான குகைகள் இருக்கின்றன. சில ஆராய்ச்சியாளர்கள் அந்த குகைகளில் விசித்திரமான அனுபவங்களை பதிவு செய்துள்ளனர். சிலர் அந்த குகைகளில் விளக்கமில்லாத ஒளியை பார்த்ததாக கூறியுள்ளனர். சிலர் விசித்திரமான ஒலிகளை கேட்டதாகவும் கூறியுள்ளனர். இந்த சம்பவங்களை கேட்ட பிறகு சில மர்ம ஆராய்ச்சியாளர்கள் ஒரு கருத்தை முன்வைத்தனர். அவர்கள் சொன்னது என்னவென்றால், இந்த குகைகள் பூமியின் உள்ளே இருக்கும் பெரிய உலகத்திற்கு செல்லும் பாதைகள் இருக்கலாம் என்று. இதை கேட்டவுடன் பலர் அதை ஒரு கற்பனை என்று நினைத்தனர். ஆனால் இந்த கதைகள் அங்கேயே முடிவடையவில்லை. தமிழ் சித்தர்கள் பற்றிய கதைகளிலும் இதே மாதிரி மர்மங்கள் இருக்கின்றன. சித்தர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல என்று பலர் நம்புகிறார்கள். அவர்கள் மிக உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்தவர்கள். சில பழமையான குறிப்புகள் சித்தர்கள் மறைந்த உலகங்களைப் பற்றி தெரிந்திருந்தார்கள் என்று கூறுகின்றன. இதையெல்லாம் நான் படித்தபோது எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. இந்த கதைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கின்றன. வேறு வேறு நாடுகளில் இருந்து வந்தாலும் அதே மாதிரி ஒரு மறைந்த உலகத்தைப் பற்றி பேசுகின்றன. ஆனால் அறிவியல் இதைப் பற்றி என்ன சொல்கிறது? அதுதான் மிகவும் முக்கியமான கேள்வி. விஞ்ஞானிகள் கூறுவது என்னவென்றால், பூமியின் உள்ளே பல பெரிய குகைகள் இருக்கலாம். உலகத்தில் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட சில குகைகள் மிகவும் பெரியதாக இருக்கின்றன. உதாரணமாக, வியட்நாமில் இருக்கும் சன் டும் குகை. அது உலகின் மிகப்பெரிய குகைகளில் ஒன்று. அந்த குகை மிகவும் பெரியதாக இருப்பதால் அதன் உள்ளே ஒரு சிறிய காடு கூட வளர்ந்து வருகிறது. இதை கேட்ட பிறகு சிலர் ஒரு பெரிய கேள்வியை கேட்கிறார்கள். பூமியின் உள்ளே இதைவிட இன்னும் பெரிய குகைகள் இருக்க முடியாதா? அந்த குகைகளில் ஒரு பெரிய உலகம் இருக்க முடியாதா? இந்த கேள்விக்கு இன்னும் தெளிவான பதில் இல்லை. ஆனால் விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்கிறார்கள். பூமியின் உள்ளே இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யப்படாத பகுதிகள் இருக்கின்றன. அதனால் அங்கு என்ன இருக்கிறது என்று நாம முழுமையாக சொல்ல முடியாது. ஒரு நாள் மனிதர்கள் பூமியின் உள்ளே இருக்கும் எல்லா பகுதிகளையும் ஆராய்ந்துவிடலாம். அந்த நாள் வந்த பிறகு இந்த மர்மம் தீர்ந்துவிடலாம். அல்லது நாம் இன்னும் பெரிய மர்மங்களை கண்டுபிடிக்கலாம். நான் இந்த கதையை ஆராய்ந்த பிறகு ஒரு விஷயம் மட்டும் புரிந்தது. இந்த உலகத்தில் இன்னும் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கின்றன. நாம் இன்று அறிந்திருப்பது இந்த உலகத்தின் ஒரு சிறிய பகுதி மட்டும். மீதமுள்ள ரகசியங்கள் இன்னும் மறைந்து கிடக்கின்றன. அந்த மறைந்த ரகசியங்களில் ஒன்றாக இருக்கலாம் பூமிக்குள் இருக்கும் அந்த மர்ம நகரம்.
அது உண்மையா? அல்லது ஒரு பழமையான கதையா? அதை காலமே சொல்ல வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் இன்னும் பல மர்மங்கள் இருக்கின்றன. அந்த மர்மங்களை கண்டுபிடிக்கும் பயணம் இன்னும் தொடர்கிறது.